பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், அவங்களோட அடையாளங்களை வந்து ப்ரைவசியாக வச்சுக்கணும்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஹைட் பண்ணுறதால மட்டும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி இன்னொருத்தருக்கு தெரியாமல் போயிடாது. முக்கியமாக இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வர டைமில் பார்த்திங்கன்னா, ஒரு சைன் பண்ணுறதுக்காக 50-60 பேர் முன்னாடி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் முன்னாடி ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஸ்கூலுக்கு காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேருந்து பியூனோ யாரோ வந்து கிளர்க்கோ வந்து கூப்பிடும்போது அந்த 60 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அந்த பசங்களோ பொண்ணுங்களோ எந்திரிச்சு போகும்போது அந்த 50 பேரோட 100 கண்ணும் ஒரு மாதிரியாக பார்க்கும் அவங்களே. அப்படி பார்க்கும்போது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படி தோணும் தெரியுமா? என்னமோ நம்ம ஒரு ஏலியனு, நம்ம வந்து ஏதோ புதுசாக நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிதி அப்படிலாம் தர்ற அளவுக்கு இன்றைக்கி பாதி பேர் இல்லை, பாதி பேர் மக்களோட தலையெழுத்தை எழுதுகிற சட்டத்தை இயக்குகிற இடத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. பொருளாதார தேவை இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், அப்படி தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்காமே விட்டுறலாம். ஆனால் வந்து இந்த 50-60 பேர் முன்னாடி தனியாக எந்திரிச்சு நின்று அவங்க போகும்போது அந்த 50-60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் இவங்களை பிரித்து ஒரு விதத்தில் இவங்களோட மனநிலையும் பாதிக்கப்படுது. அந்த பார்க்குற மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்லேயும் ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இவங்களே உருவாக்குறாங்க. ஏன் காலேஜ் அட்மிஷன்லேயோ ஸ்கூல் அட்மிஷன்லேயோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது இல்லையா? யார் என்ன கோட்டான்னு வந்து அந்த ஸ்கூல் ஆஃபீஸ்க்கோ காலேஜ் ஆஃபீஸ்க்கோ தெரியாதா? ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுன்னா டைரெக்டாக அவங்க வெரிஃபை பண்ணி டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு தேவை இருக்கா தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அட்மிஷனை போய் தேவையில்லைன்னா சொல்லிவிட்டு அவங்களுக்கு அனுப்பாமல் விட்டுறலாம். ஒரு கிளாஸ் நடத்தும்போது நீங்கள் யார் யார் என்னென்ன கோட்டான்னு கேட்டு பாடம் நடத்துகிறமோ இல்லையோ, கம்யூனிட்டினா என்ன, கேஸ்ட்னா என்ன, யார் எந்த கேஸ்ட்டுங்கிறத புரிய வச்சு அவங்களுக்குள்ளே டிஸ்கிரிமினேஷனை உருவாக்கி அவங்க மனசில் வந்து கம்யூனிட்டி கேஸ்ட்டை பற்றி விதைக்கிறதே இந்த ஸ்கூலில் தான் ஆரம்பிக்குது. அப்போ தான் இவனுங்க கேஸ்ட்னா என்ன, கம்யூனிட்டினா என்ன, நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்னு பேச ஆரம்பிக்கிறானுங்க. அது வரைக்கும் நல்லா பார்த்து நல்லா பேசி பழகிட்டு இருந்தவனுங்க அடுத்த நாள்லேருந்து அவனை வேறு மாதிரி பார்க்குறான். ஒரே ஜாதியாக இருக்கவனுங்க ஒன்றா சேர ஆரம்பிக்கிறானுங்க. அவன் ஆப்போசிட்டில் இருக்கவன் அவன் மேலேயா கீழேயா இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதே முதல்ல ஸ்டாப் பண்ணோம். இல்லை அதையும் மீறி ஸ்காலர்ஷிப்பு நாங்கள் ரிசர்வேஷன் கொடுத்து தான் தீர்வுன்னா எக்கனாமி வைஸ் கொடுக்கலாம். இப்போ எஸ்சி எஸ்டிலேயே வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா யார் எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்காங்க, யார் எக்கனாமிக்கலி மேலே இருக்காங்க, எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டாக போனவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவையில்லை. வளர்ந்தவங்களுக்கே எதுக்கு திரும்பவும் ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்கணும்? எக்கனாமிக்கலி உண்மையிலேயே அவங்களோட இயர்லி இன்கம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கீழே இருக்கும்போது அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், விருப்பம் இல்லைன்னு எழுதி வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் கேஸ்ட் கம்யூனிட்டி பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறது பேசுகிறத வந்து முதல்ல டீச்சர்ஸே ஸ்டாப் பண்ணணும். நிறைய டீச்சர்ஸே வந்து கம்யூனிட்டி கேஸ்டெல்லாம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கானுங்க, டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அப்புறம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ்லேயே போதை போட மாட்டான்? போதை போட்டு டீச்சர்ஸே மதிக்காமல் இருக்கன்னா இதுதான் ரீசன்.